ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? ஃபைன். ஸோ எந்த வேலை இப்போ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு 2 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை பற்றி மட்டும் கேட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சோல்மேட்ஸ் பற்றி. ரெண்டாவது நான் சொல்ல போகிற விஷயம் ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி. மூணாவது கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ யாராவது உங்கள் லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, யாருக்குடைய இன்டென்ஸ் அட்ராக்ஷன் இருக்குது, ஸோ யாராவது யூ கோனா மேரி சம்ஒன், இந்த மூணில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தராக தான் இருப்பாங்க. ஐம் ப்ரிட்டி ஷுவர். ஸோ ஆனால் வந்து நிறைய மித்ஸ் இருக்குது. அந்த மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண தான் நான் இந்த ரீல் போடுறேன். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரோட ரோல் என்னன்னு. சோல்மேட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்க பார்த்த உடனே ஒரு செம்ம கனெக்ஷன் இருக்கும். ஓகே, அவங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் லிட்ரலி இட்ஸ் லைக் யுவர் சோல்ஸ் ஆர் இன்டராக்டிங். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. Fine, it will be very comforting when a soulmate is near you. Fine. So soulmates are here in this lifetime to support you. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சோல்மேட்னா ஹஸ்பண்ட் லவர் அந்த மாதிரி கிடையாது, தெரியுமா? சோல்மேட்ஸ் வந்து ஈவன் soulmates, they can be your friend, brother, sister, child, your mentor. யார் வேணாலும் உங்கள் சோல்மேட்ஸாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், எல்லாரும் ஊர் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சோல்மேட். No. In one lifetime, you can have more than one soulmates. So in the soulmates, maybe your parent இருக்கலாம் plus your husband இருக்கலாம். 2 soulmates already வந்துட்டாங்கல்ல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோல்மேட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்க. There can be more soulmates. You feel so lucky, no, if you have so many people to support you. இல்லை? ரெண்டாவது கான்செப்ட் வந்து twin flames. Hey, we are twin flames. You know what is twin flames? அவங்க வந்து நம்மளை அவேக்கன் பண்ண தான் வருவாங்க. செம இன்டென்ஸாக இருக்கும், அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்களாங்கிறது டவுட் தான். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க நம்மளோட ஓல்ட் போன்ஸ் ஹீல் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம கூட இருந்து சில விஷயத்தை இருந்து முடிக்கிறதுக்கோ மட்டும்தான் அவங்க வராங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆர் த ஒன்ஸ் உங்களை நீங்கள் யாருன்னு காட்டி கொடுக்குறவங்க தான் ட்வின் ஃப்ளேம்ஸ். சில பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்கள்ல, அது வரைக்கும் நம்ம யாருன்னு தெரியவே தெரியாது. அவங்க லைஃப்குள்ளே வந்த உடனே நம்ம நிறைய விஷயம் நம்மளை பற்றி தெரிஞ்சுப்போம். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆகும், நம்ம ஊன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஆனால் எப்படி இருக்கும்னா, இவங்களே நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருந்தால் போதுமேன்னு இருக்கும். we are destined to each other மாதிரி இருக்கும். பட் ஆனால் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க வேலை முடிஞ்சோன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. சரியா? ஸோ சம்திங் டு வாட்ச் அவுட். ஓகே, அண்ட் தேர்ட் வந்து முக்கியமானது கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சோல்மேட்ஸை விட இந்த காலத்தில் ட்வின் ஃப்ளேம்ஸை விட மோஸ்ட் ஆஃப் தெம் கெட் மேரிட் டு கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ், பேஸ்ட் ஆன் கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ட்ரஸ்ட் மீ. அது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி ஸ்டார்டிங்கில் அட்ராக்ஷன் பட்டையை கலப்போம். மை ஹஸ்பண்ட் இஸ் ஸோ க்யூட், ஸோ நைஸ், ஸோ ஸ்வீட், ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஸோ வெல் அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். போக 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 தான் தெரியும், இங்கே வலிக்க ஆரம்பிக்கும். இவனையா நம்ம வந்து நல்லா இருக்கோன்னு சொன்னோம், இவனையா லவ் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துட்டு போக 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 வலி உண்டாகுது, தெரியுமா? அந்த வலி ஏன் தெரியுமா வருது? யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் அ லெசன், கர்மிக் லெசன். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்டே இருக்குது எகென் அண்ட் எகென், அது வலி கொடுக்குது அப்படின்னா அங்கே ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது.
அந்த லெசன் லேர்ன் பண்ண வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருங்க, கர்மிக் ரிலேஷன்ஷிப். ஸோ karmic relationships are meant to teach us karmic lessons, and it's like நம்ம வந்து unfinished karmaவோட வந்திருப்போம். those souls will support us to finish our karma. யார் karmic relationshipல இருக்காங்களோ. ஸோ இந்த 3 கேட்டகரியில் உங்களை சுற்றி இருக்கவங்க யார் யார் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? டு மேக் யுவர் செல்ஃப் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அது தெரிஞ்சுட்டு ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இருக்காதீங்க, கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ஜட்ஜ், நெவர் ஜட்ஜ், souls don't judge, only people's stupid dirty minds judge. Got it? சூப்பர். சரி, நான் அடுத்த ரீலில் சந்திக்கிறேன் இதை விட இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விஷயம் தெரியணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, பாய்.